அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹோமியோபதி டாக்டர் சிவகுமார். இன்றைய மருத்துவ பதிவில் கோலிலித்தியாசிஸ் அல்லது கால் ஸ்டோன்ஸ் என்று மருத்துவ ரீதியாக அழைக்கப்படுகின்ற பித்த கற்கள் குறித்த தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பித்தம்னா என்ன அப்படின்னு கேட்டீர்கள்னா, இந்த பித்தம் என்பது நம்முடைய உணவு செரிமானத்திற்காக தேவைப்படும் ஒரு திரவம்ங்க. இந்த பித்தம் நம்முடைய கல்லீரலில் உற்பத்தியாகி கல்லீரலுக்கு கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள பித்த பையில் சேகரமாகுங்க. இந்த பித்தம் நம்முடைய உணவு செரிமான தேவைக்கு ஏற்ப சிறுகுடலில் கலக்குங்க. சரிங்களா? பித்த பையில் அல்லது பித்த பையிலிருந்து வெளியேறும் குழாயில் பித்தத்தில் உள்ள பொருட்கள் படிந்து கெட்டியாகி போவதை நம்ம கால் ஸ்டோன்ஸ் அல்லது பித்த கற்கள் அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் இந்த கற்கள் 40 வயதிலிருந்து 50 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கும், ஆண்களை விட பெண்களுக்கும், அப்புறம் உடல் பருமன் அதிகமாக உள்ளவர்களுக்கும் அதிக அளவில் காணப்படுவதாக சொல்லப்படுதுங்க. இன்று பெரும்பாலும் காணப்படும் கற்கள் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவை கொலஸ்ட்ரால் வகை கற்கள் மற்றும் கால்சியம் பிலிரூபினேட் வகை கற்கள்ங்க. மேற்சொன்ன கொலஸ்ட்ரால் வகை கற்கள் அளவில் பெரியதாகவும், கால்சியம் பிலிரூபினேட் வகை கற்கள் எண்ணிக்கையில் அதிக அளவிலும் காணப்படுங்க. இந்த பித்த கற்கள் பெரும்பாலும் பித்த பையிலோ அல்லது பித்த பையிலிருந்து வெளியேறும் குழாயிலோ காணப்படுங்க. இந்த பித்த கற்கள் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டீர்கள்னா, பித்த பையில் பித்தம் எப்பொழுதும் நிறைவாக இருப்பது, அதாவது பயன்பாடு இல்லாமல் இருப்பது, அப்புறம் பித்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருப்பது, மேலும் பித்தத்தில் கொலஸ்ட்ரால் அடர்த்தி அதிகப்படும் பொழுதும் இந்த கற்கள் உருவாவதாக சொல்லப்படுதுங்க. அடுத்து இந்த கால்சியம் பிலிரூபினேட் வகை கற்கள் பித்தத்தில் அதிக அளவு பிலிரூபின் இருக்கும் பொழுது, அதாவது அதிக அளவு இரத்த சிவப்பணுக்கள் சிதைவடையும் பொழுது உருவாகும் இந்த பிலிரூபினால பிலிரூபின் கற்கள் வருவதாக சொல்லப்படுதுங்க. இந்த பித்த கற்கள் ஒருவருக்கு இருந்தால் என்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த பித்த கற்கள் எந்த அறிகுறிகளையும் ஏற்படுத்தாமல் ஒருவருக்கு ஆண்டு கணக்கில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த பித்த கற்கள் பித்த பையிலிருந்து பித்த நாளங்களை கடக்கும் பொழுது வலியை உண்டு பண்ணுங்க. வயிற்று வலி, அதிலும் குறிப்பாக வயிற்றின் வலது பக்கத்தில் வலி, வலது தோள்பட்டையில் வலி, அதாவது ரைட் ஷோல்டரில் வலி, மேலும் வலது முதுகுப்புறத்தில் வலி, அப்புறம் குமட்டல், வாந்தி, மேலும் சிகிச்சை மேற்கொள்ளாத போது குளிர் காய்ச்சல், அப்புறம் இந்த பித்த கற்கள் பித்தம் நாளங்களின் வழியாக வெளியேற முடியாமல் தடை ஏற்படுத்தும் பொழுது பித்தப்பை அழற்சி, பித்தப்பை வீக்கம் மற்றும் காமாலை போன்ற அறிகுறிகள் தென்பட வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து இந்த பித்த கற்களை அதிகப்படுத்தும் காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் உழைப்பு இல்லாமல் நெடுநேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வதாலும், உடல் பருமனாலும், மேலும் சேச்சுரேட்டட் கொழுப்பு சத்து அதிகமுள்ள அசைவ வகை உணவுகளை அடிக்கடி அதிக அளவு உட்கொள்வதாலும், அடிக்கடி அதிக அளவு விரதம் இருப்பது போன்றவைகளாலும் இந்த பித்த கற்களின் பாதிப்புகள் அதிகப்பட வாய்ப்பு இருக்குங்க. இந்த பித்த கற்கள் உள்ளவர்கள் அதனுடைய தாக்கத்தை தவிர்க்கும் வழிமுறைகள் குறித்து கேட்டீர்கள்னா, சரியான நேரத்திற்கு உணவருந்துவது, அப்புறம் நார் சத்து அதிகமுள்ள கீரைகள், காய்கறிகள், பழங்கள் முதலியவைகளை நம் அன்றாட உணவில் சேர்த்து கொள்வதாலும், தவிர லெசித்தின் அதிகமுள்ள கோதுமை, சோயாபீன், முட்டை முதலியவைகளை நம்முடைய தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொள்வதாலும், சீரான உடற்பயிற்சி மேற்கொள்வதாலும் இந்த பித்த கற்களினால் ஏற்படும் பாதிப்புகளை நீங்கள் குறைத்து கொள்ள முடியும்.
இந்த பித்த கற்கள் உள்ளவர்கள் முறையான சிகிச்சை மேற்கொள்ளாத போது பித்தப்பை வீக்கம், பித்தப்பை அழற்சி, கணைய குழாய் அடைப்பு, பித்த குழாய் அடைப்பு போன்ற தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. எனவே ஆரம்ப நிலையிலேயே தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்று சிகிச்சை பெறுவதன் வாயிலாக நீங்கள் இந்த பித்த கற்கள் பாதிப்பிலிருந்து விடுபட முடியும். மேலும் இதுபோன்ற மருத்துவ தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.